அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகும் மாணவர்களின் குறுந்தேர்வுக்கான வினா விடை. உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. விருந்தும் ஈகையும் யார் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார்? கல்வியும் செல்வமும் உடையவர்கள். கண்ணகி வருந்தியதற்கு காரணம் எதாக இருந்தது என இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார்? கோவலனை பிரிந்ததால் விருந்தினரை போற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதே என கண்ணகி வருந்தியதற்கு காரணமாகும். உரைப்பத்திக்கு ஏற்ற தலைப்பு எழுதுக. விருந்தோம்பல் அல்லது இல்லற கடமை. அடி பிறழாமல் எழுதுக. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக் குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல இளம்பயிர் வகை 5ன் பெயர்களை தொடர்களில் அமைக்க. நெல் நாற்று. வயலில் நெல் நாற்று நடும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். தென்னம்பிள்ளை. மாமா தனது தோட்டத்தில் 5 தென்னம்பிள்ளைகளை நட்டார். வாழைக்கன்று. திருவிழா கொண்டாட்டத்திற்காக வாசலில் வாழைக்கன்றுகளை கட்டி அலங்கரித்தனர். வேப்பங்கன்று. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் வேப்பங்கன்று நடப்பட்டன. மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சிலப்பதிகாரம், மணிமேகலை. சொல்வளத்தை உணர்த்தும் உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. செந்நெல், வெண்ணெல், புதுநெல், ஐப்பசி நெல், காடைக்கன்னி, குதிரைவாலி. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? கிழக்கு. குணக்கு. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் எனப்படும். மேற்கு. குடக்கு. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை எனப்படும். வடக்கு. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை எனப்படும். தெற்கு. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் எனப்படும். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.